19வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா A/B = 6:5, B/C = 5:8, C/D = 7:9. அடேங்கப்பா என்னப்பா 3 குத்து வச்சுக்கிறான். இப்போ போன கொஸ்டின்ல 2 தான் இருந்துச்சு, A/B B/Cன்னு. இதுல வந்து C/Dன்னு அடிஷ்னலா இங்க ஒன்று இருக்குது. ஓகே இருக்கட்டும். எனில் A/D ஈக்குவல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2017 2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்கோம். இப்போ என்ன வாதிர பண்றது அப்படின்னு கேட்டா பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் நம்பர் எழுதிக்கிறேன். 6:5, அதுக்கு அடுத்தது 5:8, அதுக்கு அடுத்தது 7:9. கரெக்டா 3 கொடுத்துருக்கான். பயப்படாதீங்க, நல்லா கவனிங்க. இங்க நான் இப்போ முதல் ஏ வேணும், அடுத்தது டி வேணும். ஏவை நான் கண்டுபிடிக்கணும்னா முதல் நம்பர்ஸ் அப்படியே பெருக்குங்க, அவ்வளவுதான். அதுல எப்படி சொன்னதே தான். ஓகேவா? இப்போ இந்த போன கணக்கு இங்க பாருங்க. இந்த கணக்குல என்ன பண்ணோம், இங்க ஃபர்ஸ்ட் கணக்கு கூட எடுத்துங்க. ஏவை கண்டுபிடினா முதல் நம்பரை பெருக்கணும். 2 ரேஷியோ இருக்குது. முதல் ரேஷியோல ஃபர்ஸ்ட் எண் 3, ரெண்டாவது ரேஷியோல ஃபர்ஸ்ட் எண் 8, 3 8 நம்ம பெருக்கணும். கரெக்டா? அதே மாதிரி இங்க 3 நம்பர் இருக்குது. எத்தனை நம்பர்னா இருக்கட்டும், முதல் நம்பர் கண்டுபிடிக்கணும். முதல் எல்லா ரேஷியோல இருக்கிற முதல் என்ன பெருக்கிங்க, புரியுதுங்களா? அப்ப நம்ம பாருங்க, இங்க ஏன்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் 6, அடுத்தது பெருகல், சரிங்களா? அடுத்தது 5 பெருகல், அடுத்தது இந்த ரேஷியோல ஃபர்ஸ்ட் 7, அதை பெருகிட்டேன். இங்க ரேஷியோ வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கேட்குறான், டி கேட்குறான். இங்க டியை போடுங்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ டீனா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கேள்வியில இப்போ நம்ம சின்றது கடைசி, A/B/C 3 தான் ஃபங்க்ஷன். நீங்களே பாருங்க, இங்க A/Bன்னு இருக்கு, இங்க B/Cன்னு இருக்கு. அப்போ முத எழுத்து ஏவா? கரெக்ட். கடைசி எழுத்து சியா? கரெக்ட். இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் அதானங்க, A/B/C தான் இருக்குது. ஆனா இங்க வாங்க, இந்த கணக்குல ஃபர்ஸ்ட் எழுத்து ஏ, கரெக்டா? அடுத்தது பி இருக்குது, சி இங்க இருக்குது, டி இருக்கு. அப்ப கடைசி எழுத்து டி. இப்ப நான் கடைசி நம்பரை கண்டுபிடிக்கணும், டியை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுல சினா சி கடைசி எண், இதுல டி வந்து கடைசி எழுத்து, சரியா? அப்ப நான் டியை கண்டுபிடிக்கணும், கடைசி நம்பரை பெருக்கணும். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதா? தெளிவா புரியுதா? பாருங்க, இப்ப பெருகி போடுங்க. 5 இங்க பாருங்க, இங்க எழுதிட்டுமா ரேஷியோ வச்சுக்கிட்டு 5 × 8 × 9. ஓகேங்களா? ரைட். இது 3த்தையும் பெருக்கி தான் போடணும். நான் பெருக்கி சுருக்கத்துக்கு பதிலாக இப்படி வச்சு சுருக்கிறேன். இந்த பாருங்க, இந்த 5க்கும் இந்த 5க்கும் கேன்சலா? கேன்சல். அடுத்தது இங்க பாருங்க, 1 3 3, ஈர் 3 6, 3 9. ஓகேவா? அடுத்தது 2 கேன்சலு, 2ல பாதி 1, 8ல பாதி 4. இங்க இருக்கிற நம்பர்லாம் அப்படியே பிரிக்கணும், சரிங்களா? இங்க 2 கேன்சல் ஆயிடுச்சு, 5 கேன்சல் ஆயிடுச்சு, 7 மட்டும்தான் இருக்குது. கரெக்டா பாருங்க? எஸ். அப்போ 4 12, 7:12ன்னு வருதுங்க. இதுக்கு மேல சுருக்க முடியாது. அப்ப இதான் ஆன்சர். அப்படியே வாங்க, 7:12 எங்க பாருங்க, இதோ இருக்குது பாருங்க, ஆப்ஷன் டில பர்ஃபெக்டா இருக்குது. புரியுதா? ரொம்ப ஈஸி, கண்டிப்பா புரியும், சரிங்களா? ரொம்ப சிம்பிளா தான் சொல்லி கொடுத்துருக்கேன்.